உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா அது மசாலா எடுத்து வச்சுட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலி பேக் ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். நாங்கள் 2 ஃபேமிலி சேர்ந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு இது வெஜிடேரியன் பிரியாணி. ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் இதுக்கு மேலே என் வீட்டுக்காரர் இப்போது வெறும் மசாலா இப்போ ஓகே ஒரு கரம் மசாலா ரெடி பண்ணுறோம். இப்போது அதுக்கு இது என்கிட்ட இந்த மிக்சிக்கு 2 ஜார் இருக்குது. 2 ஜாருக்கும் ஒரே மூடி. அதனால் இப்போது இது நான் வேறு ஒரு வெட்டு அரைச்சதுனால இப்போ இது மேலே நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு இதை நான் மூடி. முதல்ல இன்க்ரீடியன்ஸ் சொல்லுங்கப்பா. இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் பட்டை, லவங்கம், ஜாதி பத்திரி, அப்புறம் ஸ்டார் அனைஸ், பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 ஏலக்காய், அதுக்கப்புறம் லவங்கம் ஒரு 7-8. இது நம்ம குவான்டிட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் போடுவேன். இது நான் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும். 1/2 கிலோ பிரியாணிக்கு, அதாவது வெஜிடபிள் ரைஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வெறும் புலாவ் பண்ணாலும் சரி, அதுக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நீங்கள் போட்டிங்கனாலே போகிறோம். ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, வீட்டில் நம்ம பிரியாணி பண்ணும் பொழுது இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, பட்டை தனியாக எடுத்து வைப்பாங்க, லவங்கம் தனியாக எடுத்து வைப்பாங்க, இந்த வாயில் மாட்டுதுன்னுவாங்க, சாப்பிட மாட்டேன்னுவாங்க. அதெல்லாம் இதில் நடக்காது. ஆவாது. ஆமாம், வாய்ப்பு இல்லை ராஜா. இப்போது இதை அரைக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணி ஒரு வெட்டி இதை யூஸ் பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மசாலாவுக்கு வாய் இருந்தால் அது எப்படி பேசணுன்ட்டு. பாருங்கள் எப்படி இருந்தேன் நான், எப்படி ஆயிட்டேன்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா? எப்படி மனம் இருக்குன்னுட்டு என் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க. இந்த பிரியாணி ஃப்ளேவர் இது குருமாவுக்கும் யூஸ் பண்ணலாம். வேற லெவல். இந்த பொடியில் நமக்கு ஏலக்காவோட இது தோல் தான் அங்கே தெரியுது பாருங்க, குட்டி குட்டியாக தெரியுது. அதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுதான் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். ஓகே, இவ்வளோ தாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் உள்ள போவோம். இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறேன், வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். என்னென்ன அப்படின்னா, இங்கே வாங்க, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதில் நான் ஒரு முக்கால்வாசி போடுவேன். வாஷ் பண்ணி கட் பண்ணி அப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரைட்? அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட் இந்த மாதிரி இது ஒரு 100-150 கிராம் இருக்கும். இது ஒரு 150 கிராம் இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு 1/2 கிலோவுக்கு சரியாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு 50 ml ஆயில் ஊற்றிருக்கிறோம். இது 1/2 கிலோ ரைஸ் நம்ம பண்ணுறோம். அதுக்காக இந்த 1/2 கிலோ ரைஸ்ன்றதை விட ஒரு 350-400 கிராம் நம்ம காய்கறியும் போடுறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போடுறோம், நீல வாக்கில் கட் பண்ணி. வெங்காயம் இப்போ பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பொன்னிறமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு அடுத்த ஐட்டம் நம்ம டக்குன்னு போடுறோம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூனுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் 1 டீஸ்பூன். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதை போடுவோம். போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் வெங்காயம் இந்த மாதிரி செவந்ததுன்னா உங்களுக்கு 24 hours பிரியாணி கெடாமல் இருக்கும். அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி டைமில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த ஃப்ளேவர்லாம் என்ஹான்ஸ் ஆகும்.
இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு. அடுத்தது வந்து இதில் மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் வந்து ஒரு கலர் கொடுக்கும். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு போட்டிருக்கோம். ஆயில் அப்படியே ஒரு கலர் இருந்துச்சா, இப்போ உடனே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறோம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன். ரேஷியோ என்னன்னா 100 கிராம் இஞ்சி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரேஷியோ என்னன்னா 100 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு. இதை அரைச்சி அதுலேருந்து வந்து 1.5 ஸ்பூன் இப்போ நம்ம போட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் போட்டிருக்கிறேன். இதே போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃப்ளேமில் ஹையில் வச்சு 1 நிமிஷம் வைப்போம். தக்காளி வந்து நல்லா மசியணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் அப்போயே வந்து உருளைக்கிழங்கு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இதே நான் இன்னும் கட் பண்ணலைன்னா, கட் பண்ணி வச்சோம்னா கருத்துரும். அதனால் நம்ம எப்போ சேர்க்குறோமோ அந்த டைம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் தோல் கூட சீவி வைக்கல. பாருங்க என்ன பேரு பாருங்க. இந்த இடத்துல நம்ம சிம்மில் வச்சு தட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விடுவோம். நடுவில் கிளறி விடுவோம். இப்போ பாருங்கள் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வந்து மசிஞ்சிருக்கு. இப்போ நான் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் நான் ஐயில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் திரும்ப சிம்மில் வச்சிடுறேன். சிம்மில் வச்சுட்டு நான் திரும்ப தட்டு மூடிடுறேன். இந்த டைமில் வந்து நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்கு போடுறோம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ். இப்போ ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இதே டேஸ்ட்டில் வரும். இன்னொன்று இது வந்து சாதமாக தான் பண்ணுறோம். கலர் தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ரவுடி மாதிரி இருக்கும். நான் ரவுடி மனசில் இருக்கிற சாதம். ரைட். அடுத்தது இப்போ நம்ம வந்து பீன்ஸ் போடுறோம். கூடவே வந்து கேரட். எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து
ஸோ வந்து நான் 200 ml தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த மிக்ஸி நம்ம அரைச்சோம் பாருங்கள், அந்த தண்ணியை நான் மசாலா அரைச்சோம் பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றுறேன் நான் ஃபஸ்ட்டு. இன்னொரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கிறேன். அடிஷ்னலாக இன்னொரு 200 ml தண்ணி ஊற்றுவேன். அதையும் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இப்போ வந்து உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். டோட்டலாக 600 ml தண்ணி ஊற்றிருக்கிறவங்க. ஒசூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைலாக்குடைய மாடுலேஷன் புரியும், சொல்கிறேன் கேளுங்க. இப்போது 600 ml தண்ணி ஊற்றிருக்குறாங்க. 600 ml தண்ணி ஊற்றிருக்குறாங்க. காளான், மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன், ஓகே. அப்புறம் என்ன சொன்னோம், பால்கோவா, பால்கோவா, ரெடிமேட் பரோட்டா, பரோட்டா, தேங்காய், தேங்காய், 6 தேங்காய் 100 ரூபாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சால்ட்டு தேவைப்படுது. நான் இன்னும் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். இன்னொன்று சால்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தோணணும். அப்போ தான் அந்த ரைஸுக்கு வந்து அது கரெக்டாக வந்து சிங்க் ஆகும். காய்கறி வேறு இருக்குது. இப்போது ஹையில் வச்சுருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 600 ml தண்ணி, ரைட். இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டு, காரம் இருக்குது, சூப்பராக இருக்குது. அரிசி போட்டு முடிக்கும்போது நான் கொஞ்சம் நெய் போடுவேன், அப்போ எல்லாமே பேலன்ஸ் ஆகும். உப்பு இவன் என்ன சொன்னால்னா, அங்கே நாங்கள் கொண்டு போய் சாப்பிட்ற இடத்துல அவங்க வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சாதுவாக பண்ணுங்க அப்படின்னாங்க. அதனால் உப்பு வந்து இது கரெக்டாக நான் மைல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ. பட் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வருது. ரைட். இப்போ வந்து நம்ம தட்டை வந்து மூடி வச்சுட்டு இந்த சிம்மில் கொஞ்சம் நேரம் நான் வைக்கிறேன். வயசானவங்க இல்லப்பா, எங்க ஃபேமிலியில எல்லாருமே காரம் கம்மியா சாப்பிடுவாங்க. இவங்க எல்லாம் நல்லா காரம் உப்பு தான் கம்மி பண்ணி, உப்பு காரம் எல்லாம் கம்மியா சாப்பிடுவாங்க எங்க வீட்ல. என் வீட்டுக்கார வீட்ல எல்லாருமே நல்ல ருசியா காரம் உப்பு எல்லாம் கரெக்டா அது ஒரு மாதிரி டேஸ்டா சாப்பிடுவாங்க. ஆனா இவரு செஞ்ச எல்லாமே டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து ஃப்ளேம் நம்ம ஹையில் வச்சுருக்கோம். ஏன்னா தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம ரைஸ் போடணும். இதில் வந்து என் ஒய்ஃப் என்ன சொன்னால், இதில் கொஞ்சம் கேப்சிகம் போடுங்க, நல்லாயிருக்கும். பெயின் கில்லர், பெயின் கில்லர். இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் மேக்கர் கூடாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம இந்த மசாலாஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கோம்ல, அதுலேயே நம்ம வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுறோம் இல்லையா, அதுவே வந்து ஒரு பெயின் கில்லர் தான். கேஸ்ட்ரிக் ரொம்ப நல்லது, ஆன்டிபயோட்டிக் மாதிரி இது. அதாவது இந்த ஒரு பிரியாணி மட்டும் நமக்கு வந்து ஒரு இமோஷனாக இருக்கும். இது வந்து சாப்பிடும்போது நம்மளோட அந்த ஒரு ஒட்டுமொத்த இதுவும் மூடு சேஞ்ச் ஆகிடும். இந்த இடத்துல வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம் போடுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு. ஓகேங்களா? இந்த சோம்பு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது பவுடராக போட்டிங்கன்னா பல்லில் மாட்டாது. ஓகேங்களா? இது வந்து இது மறக்காமல் போடுங்க, நீங்களே சொல்லுவீங்க டேஸ்ட் எப்படி வந்ததுன்னுட்டு. இந்த கல்யாணத்தில் அன்னதானம் பண்ணுற இடத்துல இது வந்து போடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட். இப்போ நம்ம ரைஸ் போடுற டைம் வந்தாச்சு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு ரைஸ் போட போகிறோம். எவ்வளோ ரைஸ் போட்டிருக்கீங்க? ½ kg. ½ kgனா நம்ம டம்ளரில் வந்து 3 டம்ளர் வரும். 3 டம்ளர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சாப்பிடணுமா 8 பேர்? இதா நல்லா லேவிஷாக சாப்பிட்றதுனா ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிடலாம். ஓகே. என்ன மாதிரி சாப்பிட்றவங்கன்னா 10 பேர் சாப்பிடலாம்.
உங்களை மாதிரி சாப்பிட்டா 5 பேர் கூட சாப்பிடலாம். ஏன்னா நீங்க வந்து சின்ன பவுல்ல தான் சாப்பிடுவீங்க. அதே அந்தேகா நான் என்னுடைய அளவு எவ்வளோ தெரியுங்களா? ஒரு இட்லி சாம்பார், ஒரு வடை சாம்பார், இவ்வளோதான் என்னுடைய குவான்டிட்டி. நீங்கெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன பவுல்ல வந்து ரைஸ் போட்டு சாப்பிடுவீங்கல்ல, அந்த பவுல் அளவுக்கு தான் இவர் எப்போதுமே சாப்பிடுவார். ரைட், இப்போ மிக்ஸ் பண்ணுவோமா? மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் 1-2 இருக்கும், அதை தேடி எடுத்து போட்டுடலாம். ரைட், இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். துர்காமா தான் காப்பாற்றணும், குலதெய்வம் தான் காப்பாற்றணும். இது வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வைக்கிறேங்க. ஓகே, இப்போ வந்து சிம்மில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஃப்ளேம் செட் பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் வந்த பிறகு நான் குக்கர் அந்த ஆவி அடங்கின பிறகு நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுவரை பொறுத்தருளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இசைத்தட்டு போலே இருந்த என் நெஞ்சை பறக்கும் தட்டாக பறந்திட செய்தாய். நதிகள் இல்லாத அரபு தேசம்தான் நைல் நதியாக. 4 விசில் கொடுத்து ஆவி அடங்கினதும் விசில் எடுக்கிறோம். இப்போ இது நட்டு எடுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ எப்படி வந்திருக்குது? குலதெய்வம் தான் காப்பாற்றணும். ஓகே, இப்போ இது மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் எப்போவுமே இந்த மாதிரி சாப்ஸ்டிக் வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணுவேங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நெய் போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, டேஸ்ட் பார்த்துருவோமா? எங்கள் தெருவில் நாய்ஸ் ஜாஸ்தி. நாய்ஸ்னால் சத்தம் மட்டும் இல்லை, நாய்களும் ஜாஸ்தி. நீ மட்டும் சாப்பிட்றியே எனக்கு விட்றான்னு சொல்லி அது கேட்குது. மைண்ட் வாய்ஸில் எனக்கு புரியுது. சாப்பிட்டு பார்க்குறேன். சூடு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறுபடியும் வேறு ஒரு புது வீடியோவில் உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். Until then, bye. Take care.